ரெஸ்லிங் தெரியும். ஆயில் வெஸ்ட்லிங் தெரியுமா? இந்த ஆயில் வெஸ்ட்லிங் எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டர்க்கில வந்து நடக்குது. டர்க்கில வந்து யார் இத ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓட்டமன் துரக்ஸ் வந்து இத வந்து ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. இந்த கேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடம்பு ஃபுல்லா ஆயில வந்து தடவிப்பாங்க. தடவிட்டு எப்பவுமே வெஸ்ட்லிங் நடக்கிற மாரி தான். அதே மாரி சண்டை போடுவாங்க. சண்டை போட்டு ஆப்போனன்ட்டோட மண்ணோட மண்ணா படுக்க வைக்கணும். அதாவது அவங்க உடம்பு முதுகு வந்து மண்ணோட படுத்து இருக்கணும். அப்படி பண்ணா மட்டும் தான் இந்த கேம்ல வந்து வின்னர் ஆவாங்க. அதுவரைக்கும் இவங்க வந்து 2 பேரும் ரெஸ்லிங் மாறி மாறி பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இந்த ஓட்டோமான் துரெக்ஸ் அப்ப நடத்துற காலத்துல என்ன ஆச்சுன்னா, 2 பேர் வந்து முடிவே எடுக்க முடியல. அன்னைக்கு காலையில ஆரம்பிச்சு நைட் வரைக்கும் போயிட்டு இருக்கு. அந்த மேட்ச் வந்து முடியவே இல்ல. அப்புறம் என்ன பண்ணிட்டாரு, இந்த மேட்ச் தொடரும் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டு, இன்னொரு ஒரு மாசம் கழிச்சு அந்த மேட்ச திருப்பி ரீகனெக்ட் பண்றாங்க. திருப்பி வைக்கும்போது திருப்பி அன்னைக்கும் இதே மாதிரி டஃப் காம்படிஷன் போயிட்டு எனக்கு நைட்டில் அவங்க 2 பேரும் இறந்தே போயிட்டாங்க சத்து இல்லாமல். அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து திருப்பியும் வந்து இன்னும் வைரல் ஆகிட்டு